கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 80 வாசிக்கிறோம். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் நகர்த்து போட்டீர் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமாய் இருக்கிறார் என்பது வேதம் நமக்கு தருகின்ற அற்புதமான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவ நிறைவேறலை நாம் இஸ்ரவேலின் சரித்திரத்தில் முழுமையாக காணலாம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கீழ்ப்படியாமை அழிவை தரும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் தேவன் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தினார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டுவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருவரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே இஸ்ரவேலுக்கு ஞாபகப்படுத்தினார். அவருக்கு விரோதமாக எல்லா விரோதிகளையும் அவரவர் கீழ்ப்படுத்தி அவர்களை பாதுகாத்தார். தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்றுமில்லாதிருந்த இந்த திராட்சை செடி வளர்ந்து கிளை விட்டு வளர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டன. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது. ஆனால் இந்த இஸ்ரவேலர் ராஜ்யம் தேவன் செய்த கிரைகளையும் தேவனுக்கு பாதுகாவலாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறபடியால் மட்டுமே செலுத்தி வருகிறோம் என்பதை நினையாமல் அடைக்கலம் கொடுத்தவரை அலட்சியம் செய்தார்கள். ஆகவேதான் அவர்கள் எல்லா தேசத்தாரும் மேய்ந்து போடப்பட்டார்கள் என்று சொல்லி ஏசாயா பக்தன் சொல்கிறார். அருமையான கிறிஸ்துவ விசுவாச பிள்ளைகளே, தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனிடமிருந்து அடைக்கலம் கிடைப்பதால் தான் நீங்கள் நானும் சுகமாக வாழ்கிறோம். ஆகவே தேவனுக்கு எப்போதும் நன்றியராக வாழ வேண்டிய அவசியம். தேவன் நம் மீது வைத்திருக்கும் அடைக்கலத்தை மட்டும் எடுத்துவிட்டால் நாம் அழிந்து விடுவோம். உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சொல்ல வரலின் எழில் தங்குவான். அவர் சிறகிலே நம்மை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகலாம். தேவன் நம்மோடு இருப்பதையும் தம் கரத்தை நம்மீது வைத்து நம்மை பாதுகாப்பதையும் ஒருவேளை நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னதமானவர்களின் மறைவில் இருக்கிறபடியால் நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்போதும் அவருக்கு உண்மையுள்ளாக நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.